Hello all. So in this video, we are going to see the concept of program methodologies. Okay, programming methodologies. So first point, programming by a good programmer is something similar to an art. Obviously, ஒரு programmer ஒரு நல்ல programmer பண்ணும்பொழுது அது ரொம்ப நல்லாவே output produce பண்ணும். Okay, so programming methodologies நம்ம பார்த்தோம்னா it is a complex field. ஏன் இது வந்து ஒரு complex fieldன்னு சொல்றோம்னா there will be a many methodologies, names, many goals and means to reach them. So நிறைய types, நிறைய methodologies இருக்கிறதுனால it will be called as a complex field. ஸோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸ், அதாவது நிறைய மெத்தடாலஜிஸில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மெத்தடாலஜிஸை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் வைஸ் ரீஃபைன்மெண்ட் அண்ட் மாடுலாரிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டெப் வைஸ் ரீஃபைன்மெண்ட். ஸ்டெப் வைஸ் ரீஃபைன்மெண்ட் நேம்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இட் வில் பி இன் ஆர்டர் ஆஃப் ஸ்டெப் வைஸ். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், stepwise refinement is a method to decompose na namakku theriyum, to reduce a problem into smaller parts. Yes, so what it will do, dividing the problem into smaller steps, kutti steps and the problem kutti steps அதை divide பண்ண போகுது. So that is stepwise refinement. Clear? Okay, next, if you can split the problem into smaller steps, you can easily solve the problem. Obviously we know that நம்ம குட்டி குட்டி ஸ்டெப்ஸை ஒரு ப்ராப்ளமை நம்ம பிரிச்சு, எப்பயுமே ஒரு ப்ராப்ளமை நம்ம குட்டி குட்டியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், the best way to code complicated programs is to construct the hierarchy one level at the time, finally writing at the actual steps when the task is small enough to be easily done. நம்ம டாப் டவுன் டிசைன் அப்ரோச்லேருந்து நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஒரு ஹைரார்கி ஃபார்மேட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ அதை ஸ்மாலர் பீசஸை நம்மளால் அதை டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், splitting the program and analyzing each part of the program for correctness before continuing to the next part of a program improves the efficiency of the program. அதாவது ப்ரோக்ராமோடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ண ப்ரோக்ராமை அனலைஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி, லைக் ஈச் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஃபார் கரெக்ட்னஸ் பிஃபோர் கண்டினியூங் டு தி நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமோடைய எஃபிஷியன்சி அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது ப்ரோக்ராம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட், unfortunately some implications are only detected at the lower level, hence it will be easy to identify the error in the program. ஓகேவா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ எரர் டிடெக்ஷன் வந்து லோவர் லெவலில் பெர்ஃபார்ம் ஆகிறதுனால, அண்ட் தட் இஸ் ஆல்சோ இட் வில் பி ஈஸி டு ஐடென்டிஃபை தி எரர் இன் தி ப்ரோக்ராம். லோவர் லெவலில் பெர்ஃபார்ம் ஆகிறதுனால ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரர்ஸை வந்து நம்மளால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், a program is gradually developed in sequence of refinement steps. ஸோ இந்த refinement steps மூலியமாக நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை கிராஜுவலி நம்மளால் டெவலப் பண்ண முடியும், நல்ல ப்ரோக்ராமாகவே டெவலப் பண்ண முடியும். In each step, one or several instructions of the given program are decomposed into more detailed instructions. Yes, so just take this as an example. நம்ம அந்த top down designலேயே நம்ம பார்த்தோம், this is a main task. ஓகேவா? ஸோ it can be divided into subtasks, subtask 1, subtask 2 and this is subtask 3. ஓகேவா? இப்போது this is a main task அப்படின்னா this is a larger problem. இந்த ப்ராப்ளமை நம்ம பார்க்கும்போது மேபி அது நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ வாட் வி ஹவ் டன் அப்படின்னா நம்ம வந்து குட்டி குட்டி டாஸ்க்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் தி டாஸ்க் நம்ம பண்ணியிருக்கோம். மேபி நம்மளுக்கு இதை பார்க்கும்பொழுது லைட்டாக புரிகிற மாதிரி இருக்கலாம் கம்பேர்டு டு திஸ். ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் புரியலாம். இதை நான் டிவைட் பண்ணும்போது ஃபர்தராக இதை நான் டிவைட் பண்ணும்போது இந்த டிவைட் பண்ண விஷயம் இன்னுமே எனக்கு புரியுதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது மோர் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது ப்ரொவைட் பண்ணும். கிளியர்? ஓகே, எவ்ரி ரீஃபைன்மெண்ட் ஸ்டெப்ஸ் இம்ப்ளைஸ் சம் டிசைன் டெசிஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒவ்வொரு டிசைன் டெசிஷன்ஸ் இருக்கும். அண்ட் 9th பாயிண்ட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் டெசிஷன் மேட் பி explicit. ஸோ ரொம்ப வெளிப்படையான ஒரு டெசிஷன். ஸோ அதுதான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் டெசிஷன்ஸ்
be made explicit. Okay, so this is all about stepwise refinement. So the next thing is modularity. Modularity. Okay, so the first point tells us modularity is the process of, so it is a process of splitting a large program or a project into a smaller modules. இங்கே terms கொஞ்சம் differ ஆகுது. Modules actually எல்லாமே more or less எல்லாமே ஒரே மெத்தடில் தான் ஒர்க் ஆகும். But the terms we are using அது differs. Okay, so splitting a larger program or a project into smaller modules to perform the operation fast. For what na? For faster operation and which helps in easy error checking. So easy error checking ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமை எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலயமா ஸ்மாலர் மாடியூல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலயமா faster operation as well as easy error checking. So this process is called modularity. So module should be designed, implemented and documented with a regard to their possible future use in other project. In the possible future use naale reusable concept. Okay va? So அந்த மாதிரி இருக்கணும். It should be like designed இருக்கணும், implemented இருக்கணும், documented இருக்கணும் and reusable இருக்கணும். Okay, modules அப்படி இருக்கணும். And modularity is an essential for sound software design. Sound software designs is like compose பண்றதுக்கு, record பண்றதுக்கு, play பண்றதுக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா? So that is sound software design and it is essential for that. Okay, modular programs are easier to develop and test. ஓகேவா? ஸோ இந்த மாடுலர் ப்ரோக்ராம்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா டீம் ஆஃப் அ ப்ரோக்ராமர்ஸ்க்கு மாடுலர் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தே ஆர் ஆல்சோ ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெயின்டைன். ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸி. வை? பிகாஸ் certain changes can be implemented locally. Yes, we can able to change things locally. ஆனால் அந்த சேஞ்ச் பண்ணுற திங்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் மாடிஃபிகேஷன் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு விஷயம்ல வந்து நான் ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சில மாடிஃபிகேஷன் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணதுனால திருப்பி டெஸ்ட் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கூட இருக்கும் இல்லையா? பட் இங்கே வந்து இந்த மாடுலர் ப்ரோக்ராம்ஸில் வந்து சர்டைன் சேஞ்சஸ், அதாவது சில டைப் ஆஃப் சேஞ்சஸ் நான் லோக்கலாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டென்சிவ் மாடிஃபிகேஷனும் தேவைப்படாது அண்ட் ரீடெஸ்டிங்கும் தேவைப்படாது. கிளியர்? ஸோ அதுதான் வந்து இட் இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், மாடுலாரிட்டி இன் டிசைன் இஸ் ஈஸி டு டிஸ்கிரைப். ஓகேவா? டிசைன் வந்து ரொம்ப ஈஸி, டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் நாட் இம்பாசிபிள் கிடையாது, பட் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் சாஃப்ட்வேர் டிசைன் இஸ் இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்டேஷன். கஷ்டம் தான் உடைய தவிர இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, இன்க்ளூட்ஸ் ஈஸியர் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீயூசபிலிட்டி. ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட், இன் அ ப்ராஜெக்ட் ஈச் மாடியூல் கேரிஸ் அவுட் அன் இண்டிபெண்ட் டாஸ்க். இது இம்பார்ட்டன்ட். லொக்காலிட்டி பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அ ப்ராஜெக்ட் ஈச் மாடியூல் கேரிஸ் அவுட் அன் இண்டிபெண்ட் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 5. ஓகேவா? ஒவ்வொரு மாடியூலுமே ஒவ்வொரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2, 3 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு இண்டிபெண்ட் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் ஒன்ஸ் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி மாடியூல்ஸ் ஆர் டிஃபைன்ட். சரியா? ஒவ்வொரு மாடியூல் கிட்ட இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் திஸ் மாடியூல் டு தட் மாடியூல் டு திஸ் மாடியூல், அது இருக்க இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா each module can be implemented and even modified separately. ஒவ்வொரு மாடியூலுமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் and also modified separately, independently. என்னால் இது தனியாக மாடிஃபை பண்ண முடியும் without disturbing other modules. அதுதான் of other modules. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணுங்க. once the interface between the modules are defined, மாடியூல்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்டர்ஃபேஸை வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக பக்காவாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா each module can be implemented and even modified independently. அதாவது தனியாகவும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், தனியாகவும் என்னால் மாடிஃபை பண்ண முடியும் without disturbing other module.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் என்ன சொல்வேன்னா locality. Clear? So this is defined as, this is referred as locality. And the next thing is reusability. Reusability நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? ரீயூஸ் பண்ணுறது, அது எதை ரீயூஸ் பண்ணுறாங்கன்னா டெஸ்டட் மாடியூல், ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வச்ச ஒரு மாடியூல் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த டெஸ்டட் மாடியூலை வந்து அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சேம் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீயூசபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்கிங். லிங்கிங் ஆல்சோ we know the process of combining different object modules into one executable module. For example, இதுவே different object modules இருந்து இதை நான் combine பண்ணி ஒரு executable module நான் ஆக்குறேன் அப்படின்னா that is what called linking. Clear? Okay, this is all about modularity concept. And next is structured programming. அதுவும் சேம் கான்செப்ட் தான். இங்கே மாடுலாரிட்டி என்ன பண்ணுச்சோம், ஸ்டெப் வைஸ் ரிஃபைன்மெண்ட் என்ன பண்ணுச்சோம், ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் வந்து 1970s ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. டிஜிக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் தி மேஜர் மெத்தடாலஜி யூஸ்டு காமன்லி பை மோஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் who may have never ever heard the term. Clear? Okay, for definition of structured programming, structured programming is a technique. So it is a technique for organizing and coding computer programs in which a hierarchy of a module is used. Clear? First இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு டெக்னிக், ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் கோடிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். Clear? In which a hierarchy of module is used. Hierarchy-னா நம்மளுக்கு தெரியும், step wise, top down approach மாதிரி step wise, okay, is used. Clear? Each having a single entry point and exit point. So it is having a single entry point and exit point. So அந்த exit and entry pointல in which the control is passed downwards through the structure. So downwardsல control pass ஆகுது, okay, through the structure. அந்த structure, அந்த hierarchy structure மூலியமாவே அந்த control pass ஆகுது without unconditional branches. So this is important. Without unconditional branches. Without also is important, okay va? Unconditional branches அப்படின்னா unconditional branches ன்னு சொல்லும் போது it can change the flow of the execution, okay va? இப்போ ஒரு flow போயிட்டு இருக்கு from upwards to downwardsல ஒரு flow போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த unconditional branches இருந்துச்சு அப்படின்னா இந்த flow வந்து அதால டிஸ்டர்ப் பண்ணிட முடியும். Clear? அதனால தான் சொல்கிறேன் வித்தவுட் அன்கண்டிஷனல் பிரான்ச்சஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். எதில், இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்னால அன்கண்டிஷனல் பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமுக்கே இருக்குது. ஸோ அதனால எந்த ஃப்ளோவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் ஃப்ளோ ஆகிக்க முடியும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டே நம்மளுக்கு அதுதான் இருக்கும். இட்ஸ் மெயின் ஐடியா வாஸ் டு எலிமினேட் வாட், the use of unconditional jump. Unconditional jump ன்னு சொல்லும் போது the best example is go to statement. go to statement என்ன தெரியுமா பண்ணும், இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் go toன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அப்படியே இன்னொரு பிளாக்குக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகேவா? நம்ம அல்கோரிதம் எழுதும் போதும் go to statements யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமிங்கில் நம்ம go to statement யூஸ் பண்ணோம்னா அது இந்த வேலையை தான் பார்க்கும். ஓகே, ஸோ இதைத்தான் எலிமினேட் பண்ணும். யார் எலிமினேட் பண்ணுவா? ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் எலிமினேட் பண்ணுவாங்க. ஓகே, next வந்து there is a 3 type of control flow used for structured programming. 3 types இருக்கு. sequence, selection and iteration. So sequenceனா நம்மளுக்கு தெரியும், sequenceனா series, order, arranged orders அந்த மாதிரிலாம் sequence, ஓகேவா? So sequence are the steps that we must follow in order to execute a program. So in order wise execute ஆகிறது வந்து நம்ம sequence. Okay, selection is a process of selecting alternative steps that may be taken subjects to solve a particular problem. ஒரு particular problem solve பண்றதுக்கு alternative steps வந்து டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்குது. the process of selecting வந்து selection. Okay, iteration is the process of repeating certain steps until a particular condition is true. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது ட்ரூ ஆகிற வரைக்கும் திருப்பி அதே கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து ஐட்ரேஷன். ரிப்பீட்டிங் தி சர்டைன் ஸ்டெப்
until the particular condition is true. Clear? So this is all about structured programming. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸ் நம்ம பார்த்தோம். ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸில் 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜிஸ் பார்த்தோம். ஸ்டெப் வைஸ் ரீஃபைன்மெண்ட், மாடுலாரிட்டி, ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். ஸ்டெப் வைஸ் ரீஃபைன்மெண்ட்டில் வந்து எப்படி ஸ்டெப் வைஸ் அதை டீகம்போஸ் பண்ணுறோம், எப்படி ஹையரார்கி யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு லெவல்லையுமே எப்படி மோர் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். மாடுலாரிட்டி கான்செப்டில் வந்து மாடுலாரிட்டினா என்ன, மாடுலாரிட்டி எதுக்கு ரொம்ப எசென்ஷியல் அண்ட் எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது, அண்ட் வாட் இஸ் லொக்காலிட்டி, ரீயூசபிலிட்டி, லிங்கிங், இந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்னா என்ன, அது யார் எந்த ப்ரொஃபஸர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க, என்ன இயர் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, அண்ட் வாட் இஸ் இட்ஸ் மெயின் ஐடியா, எதை எலிமினேட் பண்ணுது, அண்ட் வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படின்றத நம்ம பார்த்தோம். சீக்வன்ஸ், செலெக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன். So this is all about programming methodologies. Thank you.